ஷர்மிளா, CNN News 18 என்ற தனியார் ஊடகத்திற்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றிலேயே முதலமைச்சர் கலந்து கொண்டு பல பேட்டிகளை பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசியல் தொடர்பாக சுட சுட பதிலளித்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக முதல் கேள்வியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது தமிழகத்திலே பல முனை போட்டி இருக்கிறது, நீங்கள் பல முனை போட்டிகளாக பார்க்கிறீர்களா? அப்படி வந்தால் உங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியவுடன் தமிழகத்தில் பல முனை போட்டி இருக்கலாம், ஆனால் அது பலம் பொருந்திய போட்டியாக இல்லை என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதாவது பல முனை போட்டிகள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல முனை போட்டி இருந்தாலும் அது பலம் பொருந்திய போட்டியாக இல்லை, நாங்கள் யாரும் எங்கள் பக்கத்திலே இல்லை என்ற வகையிலே ஒரு உற்சாகத்துடன் முதலமைச்சர் அதற்கு பதில் அளித்திருக்க என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, தமிழகத்திலே தமிழகத்திற்கு பிரதமர் 3 முறை இந்த மாதம் வரப்போகிறார். மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதி வருகிறார், பிறகு அடுத்தடுத்து வரப்போகிறார், 3 முறை வரப்போகிறார். அதே போன்று பாஜக தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இருக்கிறது, அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்க என்ற கேள்வி வைத்த பொழுது நான் அடிக்கடி சொல்கிறேன், இதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன், மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் பொதுமக்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், பிரதமர் அடிக்கடி வர வேண்டும், பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அடிக்கடி வர வேண்டும். அதே போன்று தற்போது ஆளுநருக்கும் RN ரவியையும் மாற்றக்கூடாது. இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இங்கு வருவதும், ஆளுநர் தொடர்ந்து இங்கு இதே ஆளுநர் தொடர்ந்து இங்கு இருப்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சாரம். அவர்களே எங்களுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்வார்கள் என்ற வகையிலே, அதாவது சர்காஸ்டிக் ஆன்சர் என்பார், அது போன்று ஒரு அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்கான் கூற வேண்டும். அவர்கள் வந்தால் எங்களுக்காக நல்லது, நாங்கள் வெற்றி பெறுவோம், அவர்கள் முகமூடி அவர்களே பொய் பிரச்சாரத்தை அவர்களே எடுப்பட்டு வெளியே மாட்டிக்கொள்வார்கள், நாங்கள் எளிதாக வெற்றி பெறுவோம் என்ற வகையில் அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சாரம் என்ற வகையிலே தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே இது அதிரடியாக அந்த பதிலடியை கொடுத்திருந்தார் முதலமைச்சர். அதே போன்று அடுத்ததாக மணிசங்கர் போன்றவரெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், அதே போன்று உத்தவ் தாக்கரேவும் குறித்தார். சிவசேனா உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர், அவரும் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வி. உடனடியாக அதற்கு அவர் பதிலளித்தது, ஏற்கனவே தனது தந்தையும் திமுக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒருமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன் என தெரிவித்திருந்தார். அதையே தான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன் என்ற வகையிலே தெளிவாக கூறியிருக்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தான் விரும்பவில்லை என்பதை சூசகமாக தெரிவித்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும். முதலமைச்சரும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஆட்சி தற்போது எப்படி இருக்கிறது, உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்ற வகையில் கூறும்பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியை ஆளுநர்கள் மூலமாக நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்துவதில் தொடங்கி செயற்கையான நிதி சுமையை உருவாக்கி மாநிலங்களை முடக்க நினைப்பது வரைக்கும் அத்தனை செயல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பாஜகவின் மத்திய அரசு. இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்த பாலிடிக்ஸ். ஆனால் நாங்கள் அரசியல் தளத்திலும் சரி, ஆட்சி அதிகாரத்திலும் எதிர்கொண்டு வளர்ச்சி அரசியல், தமிழ்நாட்டை பாருங்கள் என்று சொல்லும் அளவிற்கு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் செய்கிறோம். அவருடைய பாலிடிக்ஸ் எய்ட் பாலிடிக்ஸ் இருக்கிறது, நாங்கள் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறோம். ஒரு தரப்புக்கான வளர்ச்சி அல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை. அந்த வகையிலே பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், உழவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் எம்பவர் செய்யும் பாலிடிக்ஸை, எம்பவர் வளர்ச்சி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே அதே போன்று பெருமையாக செய்வோம். எங்களுடைய அதனால்தான் வளர்ச்சி 11.19% வளர்ச்சியை நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் செய்யாது நாங்கள் செய்திருக்கிறோம். குரோத் சாதாரணமாக வந்து விடாது, நாங்கள் செய்த திட்டங்களின் பலனாகத்தான் இவ்வளவு வெற்றி, இவ்வளவு வளர்ச்சி கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் தமிழக அரசின் யாராவது ஒருவர், தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களில் யாராவது ஒருவர் நம்முடைய அரசின் திட்டங்களால் பயனடைந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே ஸ்டாலின் மிகவும் பெருமிதமாக தன்னுடைய கருத்தினை எடுத்து வைத்தார். அதே போன்று EDIT, அதாவது தன்னுடைய பாஜகவின் பேட்டர்ன் என்றவென்றால்
ஒரு திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடே உணர்ந்திருக்கிறது. அதாவது அவர்கள் மேல் மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. மற்ற மாநிலங்களில் கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தங்களின் அரசை கொண்டு வர பயன்படுத்திக் கொண்ட வாஷிங் மெஷினை இங்கும் கொண்டு வந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதற்குதான் என்டிஏ கூட்டணி, முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை மிரட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி தான் அது என்ற வகையிலே கடும் விமர்சனத்தை வைத்த அவர், டிவிஎஸ்சியை அவர்கள் நாங்கள் 10 வழக்குகளுக்கு மேல் இருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் மீது, ஆனால் அந்த வழக்குகளை போட முடியாத அளவுக்கு நிறைய ஆண்டுகளாக ஆளுநர் மூலமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற வகையிலே குற்றச்சாட்டை வைத்த அவர், இந்த லட்சத்தில் இப்போது இடி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அழைக்கப்படுகின்ற அமலாக்கத்துறை, அதே போன்று இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை, சிபிஐ, மத்திய புலனாய்வு ஆகியவற்றை வைத்து எங்களை மிரட்டலாமா என்று பார்க்கிறார்கள். என்னதான் பாஜக இடி, ஐடி, சிபிஐ என்று தன்னுடைய படை பரிவாரத்தை அழைத்து வந்து எங்களை மிரட்டினாலும் அதை ஒரு கை பார்க்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய நிகழ்ச்சியிலே பதிலடி கொடுத்திருக்கிறார். எதையும் நாங்கள் தாங்குவோம் மட்டுமல்ல, எதையும் ஒரு கை பார்த்து விடுவோம், பதிலடி கொடுப்போம் என்ற வகையில் ஸ்டாலின் சூடுரைத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். தற்போது ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை இருப்பதாகவும் அந்த மனநிலையில் தான் மக்களை நான் சந்திக்கிற போது உணர்கிறேன் என்ற வகையிலே ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி பெருமிதமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அந்த 5000 ரூபாய் என்பது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா, இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா என்றால் அது மக்களை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவு அனைவருமே மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். எனவே ஆதரவான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி அல்ல, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறது. ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை தற்போது தமிழகத்திலே இருக்கிறது என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது என்ற வகையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியின் மூலமாக ஒரு கை பார்த்து விடலாம் என சிஎம் ஸ்டாலின் பரபரப்பாக ஒரு பேட்டி கொடுத்திருப்பது தற்போது வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. ஷர்மிளா, முதலமைச்சரின் பேட்டி குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.